சவேரியார் கல்லூரி மூலிகை தோட்டத்தில் வீரமாமுனிவர் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது. உலக பெரும் புலவர் வித்தக அறிஞர் வீரமாமுனிவரின் சிலை தூய சவேரியார் கல்லூரி மூலிகை தோட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இசை ஆசிரியர் நவதீரன் தமிழ்தாய் வாழ்த்து பாடினார். மாநில தமிழ்ச்சங்க தலைவர் பேராசிரியர் பால்வண்ணன் அரசு அனைவரையும் வரவேற்று பேசினார். தூய சவேரியார் கலைமனைகளின் ஆட்சித் தலைவர் அறிஞர் இஞ்ஞாசி முத்து விழா தலைமையேற்றார். மதுரை CEOA பள்ளி தாளாளர் முனைவர் ராசா கிளைமாக்ஸு வீரமாமுனிவரின் சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இத்தாலிய தமிழ் இளைஞராகிய வீரமாமுனிவர் 14 மொழிகளில் புலமை நலம் வாய்ந்தவராக விளங்கியவர். அரியலூர் ஜமீன்தார் அரங்கப்ப மலவராயரின் முதுகு பிளவை நோயை குணமாக்கி 175 ஏக்கர் நிலம் பெற்றார். ஆற்காட்டு நவாப் சந்திரசாகிப்பிடம் அளவலாவி விழுமிய துறவி என்றும் போற்றப்பட்டார். 35 நூல்கள் எழுதிய பெருமிதம் கொண்டவர். இறைமகன் இயேசுவின் தந்தையாகிய யோசேப்பின் 60 ஆண்டு வாழ்வியலை தேம்பாவணி காப்பியமாக வழங்கியுள்ளார். 15,000 சொற்கள் கொண்ட சதுரரோதி எழுதியுள்ளார். எழுத்து சீர்திருத்தம் தந்த முன்னோடியாக மிளர்கிறார். மருத்துவ நூல்கள் தந்த பெருந்தகையாகவும் திகழ்கிறார். மாநில தமிழ் சங்க செயலாளர் திருக்குறள் முனைவர் ராமுருகன் நன்றி கூறினார். நாட்டுப்பண்ணுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மிகச்சிறந்த உலக புகழ் பெற்ற பெரும்புலவராகிய வீரமாமுனிவரை பற்றிய சில குறிப்புகள். வீரமாமுனிவர் இத்தாலிய திருநாட்டிலே 1711 ஆண்டு பிறந்தவர். 1747 வரை இங்கே பணியாற்றியவர். 1711 மதுரைக்கு வந்தவர். காமநாயக்கன்பட்டியிலே தன்னுடைய பணித்தளத்தை தொடங்கினார். அதைத் தொடர்ந்து வடக்கன்குணம் முதலான இடங்களிலே பணியாற்றியவர். அவர்கள் 14 மொழிகளிலே புலமை நலம் வாய்ந்தவராக திகழ்ந்தவர்கள். அரிய ராஜா கிளைமாக்ஸ் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அவர் செந்தமிழுக்கும் கொடுந்தமிழுக்கும் தனித்தனியே இலக்கணம் எழுதியவர். கொடுந்தமிழ் இலக்கணத்தை எழுதுகின்ற போது பேச்சு தமிழ் இப்படித்தான் அமைகிறது என்பதை வரையறுத்து அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் 3 வகையான இலக்கணத்தை தந்திருக்கிறார்கள். செந்தமிழுக்கு இலக்கணத்தை தந்தவர்கள் 90 விளக்கம் என்ற பெயராலே 5 இலக்கண நூலை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களே செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் ஆகியவற்றை தந்ததோடு வீரமாமுனிவருடைய 60 ஆண்டு தச்சு தொழிலாளியாக வழங்கிய சோசேப்பருடைய 60 ஆண்டு வாழ்வியலை தேம்பாவணி காப்பியமாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த தேம்பாவணி காப்பியம் உலகத்திலே மிக புகழ்பெற்ற ஒரு காப்பியமாகும். அன்னை மரியாள் சொல்ல சொல்ல ஆயிரது மரியாள் கேட்டு 8 ஆண்டுகளாக எழுதிய அந்த நாட்குறிப்பு தான் கடவுளின் நகரம் என்ற பெயராலே அமைந்திருக்கிறது. அந்த அமைந்த மொழியை வைத்துக்கொண்டு வீரமாமுனிவர் யோசேப்பு என்கின்ற அந்த தச்சு தொழிலாளியுடைய வாழ்வியலை மிக விரிவாக எழுதியிருக்கிறார். அவர் தந்திருக்கின்ற அந்த நிகழ்ச்சியை எண்ணுகின்ற போது வெளியிலிருந்து வந்த ஒருவர் எவ்வளவு சிறப்பாக காப்பியம் எழுதியிருக்கிறார் என்று வியப்பாக இருக்கும். அவர் 30 வேதியர்களை அழைத்து அவர்களுக்கு முறையாக தமிழை சொல்லிக் கொடுத்தவர். வேதியர்கள் தங்களுடைய திருமுறையை பரப்புகின்ற போது நல்ல தமிழிலே பேச வேண்டும் என்கின்ற பண்பாட்டு சிறப்பை எல்லாம் ஊட்டியவர் அவர்தான். அவர் காமநாயக்கன்பட்டியிலே தொடங்கிய அந்த பணி இறுதியிலே கேரள நாட்டிலே அமைந்திருக்கின்ற சம்பாலூர் என்கின்ற இடத்திலே நிறைவு பெற்றது. சம்பாலூர் என்றால் செயின்ட் பால் ஊர், பழைய பெயர் வேறு. முன்னாலே அதை அவர்கள் குறிப்பிடுகின்ற போது சென்னையிலே எப்படி செயின்ட் தாமஸ் என்கின்ற பெயரிலே சாந்தோம் சொல்கிறோமோ அதுபோல் செயின்ட் பால் ஊர் சம்பாலூர். அவர் தந்திருக்கின்ற அந்த புலமை நடத்தை எண்ணி பார்க்கின்ற போது அவர் நம்ம ஒவ்வொருவரையும் தமிழுக்கு தொண்டாற்ற தூண்டிக்கொண்டே இருக்கிறார். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறையோரும் துறைதோறும் துடிச்செழுந்தே என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடுவதற்கு முன்னோடியாக வீரமாமுனிவருடைய வாழ்வியல் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய உள்ளார்ந்த நன்றியறிதலை புலப்படுத்திக் கொள்கிறோம். தமிழுக்கு பலர் தொண்டு செய்திருக்கின்றார்கள். அதில் தலையாய புலவர் வீரமாமுனிவர். ஏனென்றால் 1, 2 அல்ல, பல தொண்டுகளை அவர் செய்துள்ளார். காப்பியம் படைத்துள்ளார், சிற்றிலக்கியம் படைத்துள்ளார், மொழி மாற்றம் செய்துள்ளார், இலக்கண நூல் படைத்துள்ளார், நிகண்டு படைத்துள்ளார், சதுர கதை போன்ற நிகண்டுகள் படித்துள்ளார், எழுத்து சீர்திருத்தம் செய்துள்ளார், கொடுந்தமிழ் இலக்கணம், அதாவது பேச்சு தமிழுக்கு தனியாக ஒரு இலக்கணம் வகுத்துள்ளார். பேச்சு தமிழுக்கு இதுவரை யாரும் இலக்கணம் கூறியது கிடையாது, எந்த மொழியிலும் கிடையாது. தமிழ் மொழியில் பேச்சு மொழிக்கு என்று தனி இலக்கணம் வகுத்தவர் வீரமாமுனிவர். இப்படிப்பட்ட பன்முகங்களை கொண்ட ஒரு புலவர்,
ஒரு மாப்புலவர், ஒரு கோப்புலவர் அவருடைய சிலை திறப்பு விழாவில் பங்கேற்றது எனக்கு பெருமை அளிக்கிறது. ஐயா வளர்நரசு அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரியின் தாளாளர் மற்றும் முதல்வர்களுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில தமிழ்ச்சங்கம் என்பது ஒரு சமய சார்பற்ற, ஒரு சமய நல்லிணக்கத்துக்கு சான்றாக விளங்குகின்ற ஒரு அமைப்பு என்பதனை அது தொடங்கி கடந்த 90-91 ஆண்டுகளுக்காக அது வரலாற்றிலே முத்திரை பதித்திருக்கிறது. அந்த தமிழ்ச்சங்க சார்பிலும் இந்த சிலை ஏற்பாட்டாளர் அன்பு சகோதரர் அவர்கள் சார்பிலும் பேராசிரியர் முனைவர் வளர்நரசு ஐயா அவர்கள் ஏற்பாட்டிலும் இன்று நடைபெறுகின்ற வீரமாமுனிவர் உலகப் புலவர் வீரமாமுனிவர் அவர்களுடைய இந்த சிலை திறப்பு விழா கூட ஒரு சமய நல்லிணக்க விழாவாக நம்முடைய அருட்தந்தையர் அவர்கள் இணக்கத்தோடு சார்போடு இது ஒரு சமய நல்லிணக்க விழாவாகவும் நடந்தேறியிருக்கிறது என்பதற்கு அத்தனை சமயத்தவரும் அகம் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இங்கே இந்து சமயத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள், முஸ்லீம் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ற அனைத்து சமயத்தவர்களும் வீரமாமுனிவருடைய இந்த விழாவிலே கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அது வீரமாமுனிவர் சமய நல்லிணக்க மொழியாகிய தமிழ் மொழிக்கு ஆற்றிய பெரும் தொண்டு காரணமாகவும் அவருடைய வாழ்க்கையிலே மொழிப்புலமையை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் செய்த தியாகத்தின் அடிப்படையிலேயும் இங்கே சிலை திறப்பு விழா நடந்தேறி இருக்கிறது. அதற்காக நாம் எல்லாம் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். புலவருடைய வீரமாமுனிவருடைய புகழ் என்றென்றும் 100 ஆண்டுகளுக்கு வாழ்க வளர்க. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244